your career at KMCH and Dr. NGP Institutions, Coimbatore. Admissions open. Veranda Race. Banking மற்றும் கவர்மெண்ட் தேர்வுகளுக்கான ஆன்லைன் மற்றும் ஆஃப்லைன் பயிற்சி. Mad Rabbit, India's finest audio wearable brand, starting at 999. பைக் லவர்ஸ் எல்லாம் அண்ணா நகரில் லாரிக்காரன் தட்டி விட்டான், அது ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு சார். எலும்பு பாதம் ஃப்ராக்சரு. அதனால் ஒரு வருஷம் 9 மாதம் ஃப்ரீயாக தான் இருக்கிறேன். நான் பயந்துட்டேன். அந்த எலும்பெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே சப்பையாகிட்டு இந்த தனி எலும்பு அகலமாக இருந்தது. 4-5 ஆப்ரேஷன், ராடு பிளேட்லாம் வச்சு. நம்ம அன்பு அறிவுன்னு ஒரு ஃபைட் மாஸ்டர், அவங்க லீவை படத்துக்கு கூட கூப்பிட்டாங்க. அது போக முடியாத சூழ்நிலை ஆகிப்போச்சு. ரோப் ஷாப் நாங்கள் பண்ணினே இருக்கோம். திடீர்னு சின்ன கிரேன் அறுந்து போயிருக்கு. பாலகிருஷ்ணன் சார் படம், ஸ்டண்ட்டு சிவா மாஸ்டர். எலக்ட்ரிக் பாக்ஸ் உள்ள சுவிட்ச் பாக்ஸில் இருக்கும், மேலே வந்து கண்ணாடி வச்சுருப்பாங்க. கரண்ட் பாக்ஸை உடச்சிக்கிட்டு விழும்போது பார்த்தீங்கன்னா கண்ணாடி செதிரி உடம்பெல்லாம் முதுகெல்லாம் பட்டு தொடலாம் பட்டு அந்த சுவிட்ச் பாக்ஸில் பார்க் வந்து முடியெல்லாம் எரிஞ்சு போயிடும். துணி தைக்கிற ஊசி தைச்சிட்டாங்க. அந்த ஊசியை வாங்கி ஒரு இதுவாக எடுத்துட்டு கண்ணாடி பீஸ்லாம் ஒன்று தொடையில் எடுத்துன்னே இருக்கேன். எங்கள் வீட்டில் இருக்கிறவங்க என்ன இது. அப்புறம் அந்த ஃபைட்டில் வந்து ஓடியாருவேன் சரத்குமார் சாரை வெட்டுறதுக்கு. அந்த குட்டி வந்து ஓடியாரும். ஸ்டெடி கேமராக்கு துறவு அடிக்கலான்னு சொல்லிட்டு இவ்வளோ பேர் மக்கால் சோளம் தூக்கி அடித்தார். அந்த மக்கால் சோளம் சுற்றி வந்து கரெக்டாக அந்த இடத்துல அடிச்சிச்சு. இங்கே இருந்து அப்படியே ஏர் கிராக் ஆகிடுச்சு. பிளட்டெல்லாம் ஆகி கண்ணு மூச்சு பார்க்குறேன். மழக்கம். சரத்குமார் கால் மேலே படுத்துனுங்க. அவர் பிடிச்சி படுக்க வச்சுருக்கிறார் போலீஸ் ட்ரெஸ்ஸில். 15 நாள் 16 நாள் ஆகிடுச்சு. என் பையன் ராகுல், சின்ன பையன், அப்போ வரேன், கிட்டவே வரல. அப்பா தெரில. ஏன்னா 20 நாள் மேலே ஆச்சு, குழந்தை மறந்துடுவான்ல. அம்மா யார்மா கேட்குறான். அதாவது என்னென்னா 2003 எனக்கு கல்யாணம் ஆகி புதுசில் ஒரு 6வது நாள் 7வது நாள் இந்த மாதிரி கம்பீரம் படத்தில் அடி போகுது. அவங்களாம் ரொம்ப கொதிச்சுட்டாங்க. மாமியார் சைட்லாம் வேறு எதுனா வேலைக்கு போ, செக்யூரிட்டி வேலைக்கு போ அப்படின்னு சொன்னாங்க. உறவுக்காரங்களாம் நிறைய பேர் வந்துட்டு போவாங்க. இப்போ யாரும் வரதில்லை. அவ்வளோதான். இப்போ ஏன் யாருமே வரதில்லை சார்? தெரியல சார், அது சொல்ல முடியாது. உங்களோட சினிமா கெரியர் பற்றி பேசுறதுக்கு முன்னாடி நீங்கள் கடந்த ஒரு வருஷமா வந்து ஃபுல்லாக ரெஸ்ட்டில் தான் இருக்கீங்க. உங்களுக்கு காலில் வந்து ஏதோ ஒரு பெரிய அடிபட்டிருக்கு அப்படின்னு கேள்விப்பட்டோம். அது எப்படி ஆச்சு சார்? என்ன ஆச்சு? பைக் லவர்ஸ் எல்லாம் அண்ணா நகரில் லாரிக்காரன் தட்டி விட்டான், அது ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு சார். எலும்பு பாதம் ஃப்ராக்சரு. அதனால் ஒரு வருஷம் 9 மாதம் ஃப்ரீயாக தான் இருக்கிறேன். வீட்டில் தான் இருக்கேன். நான் வந்து இன்னும் முழுக்க போகல சார். கால் இன்னும் கொஞ்சம் செட் ஆகிடுச்சுன்னா போயிடும். இன்னும் கொஞ்ச நாள் ரெஸ்ட்டு. அப்படியே கடவுள் பிடித்து நல்லா நடக்கிறேன். அப்படி கொஞ்சம் இது பண்ணுறேன். ஆனால் ஆரம்பத்தில் ரொம்ப கஷ்டமாக இருந்திருக்கும்ல சார், இந்த அடிபட்டதுக்கப்புறம் அதிலிருந்து நம்ம திரும்ப மீண்டு வர்றதுக்கு அப்படிங்கிற. நான் பயந்துட்டேன். அந்த எலும்பெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே சப்பையாகிட்டு இந்த தனி எலும்பு அகலமாக இருந்தது. 4-5 ஆப்ரேஷன், ராடு பிளேட்லாம் வச்சு. பால் ஐயா குட்டின்ட்டு ஆயிஷா, பொஷவாக்கம் ஆயிஷாவில் அப்படியே பிளேட்டு ராடெல்லாம் வச்சு அப்படியே சேர்த்து ஒரு காலை வந்து பழைய கால் நிலைமை கொண்டு வந்துட்டாங்க. இப்போ லாஸ்ட்டாக போன வருஷம் பக்ரீத் மறுநாள் ஒரு ஆப்ரேஷன் வந்துச்சு. அதுலேருந்து கொஞ்சம் இதுவாக இருக்குது, வேறு ஒன்றும் இல்லை. இப்போ நல்லா இருக்கும் சார். ஒரு வருஷத்துக்கு மேலே நீங்கள் இப்படியே ரெஸ்ட்லேயே இருக்கீங்க. நிறைய பெரிய பெரிய படங்கள் எல்லாம் மிஸ் ஆயிருக்கும். எல்லாருக்கும் நடிச்சிருக்க நிறைய படம் கூப்பிட்டாங்க. அது நம்ம அன்பு அறிவுன்னு ஒரு ஃபைட் மாஸ்டர், அவங்க லீவை படத்துக்கு கூட கூப்பிட்டாங்க. அது போக முடியாத சூழ்நிலை ஆகிப்போச்சு. ஆமாம், அதனால் கொஞ்சம் இதெல்லாம் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 3 படம் இதுவாகிட்டு இருக்கு. நூலாம்பறைன்னு ஒரு படம் அவங்க புக் பண்ணிட்டாங்க. நீங்கள் பரவாயில்ல எப்படியே பண்ணுங்க அப்படின்ட்டாங்க. அப்புறம் சைத்தான் சைக்கிளில் வருது, புகழ் ஹீரோ, அந்த படத்துக்கு கூப்பிட்டுருக்காங்க. நம்ம வீட்டில் நடக்க முடியாத ஒரு சூழ்நிலை இருந்திருக்கும். ஸோ உங்கள் வீட்டில் உங்களை டேக் கேர் பண்ணிக்கிட்டது, ஃபினான்ஷியல் வைஸ் நமக்கு கொஞ்சம் ஸ்ட்ரகிள்ஸ் இருந்திருக்கும். ஏன்னா 2 வருஷமாக நம்ம ஷூட்டிங் எதுவுமே போகலை. ஸோ அதில் எல்லாம் நம்மளை பார்த்துக்கிட்டது யார்? அதான் சார், நான் வந்து தென்னிந்திய திரைப்பட ஸ்டண்ட் நடிகர்கள், டிவி சீரியல் அண்ட் ஸ்டண்ட் இயக்குனர்கள் அண்ட் ஸ்டண்ட் நடிகர்கள் யூனியன், அதில் வந்து நான் ஒரு உறுப்பினர் சார். அதில் தான் எனக்கு ஃபுல் ஹெல்ப் பண்ணாங்க. மாஸ்டர்ஸ் எல்லோரும் ஹெல்ப் பண்ணாங்க. ஃபஸ்ட்டு திலீப் சுப்ராயன், சிவா மாஸ்டர், அப்புறம் ராஜசேகர் இப்போ தலைவராக இருக்க அவர், சுப்ரீம் சுந்தர் ஒரு மாஸ்டர், கணேஷ்குமார் மாஸ்டர், அன்பு அறிவு மாஸ்டர், இந்த மாதிரி பல தரப்பட்ட சில்வா பார்த்தீங்கன்னா முடியெல்லாம் நிறைய வச்சுருப்பார் அவர், சில்வா மாஸ்டர், இவங்கெல்லாம் வந்து நிறைய ஹெல்ப். அதனால தான் இன்றைக்கி நான் நல்லா இருக்கேன் சார்.
இந்த ஃபைட் மாஸ்டருங்க எல்லாருமே எனக்கு ஹெல்ப் பண்ணதுனால தான் எங்கள் ஸ்டண்ட் யூனியன் அந்த நேரத்துக்கு ஆப்ரேஷனுக்கெலாம் பண்ணி கொடுத்து உதவுனது எங்கள் ஸ்டண்ட் யூனியன் தான் சார். அது இந்த சொந்த தாய் வீடு ஒரு பக்கம்னா அது வளர்ப்பு தாய் மாதிரி, அது ஒரு தாய் வீடு தான் சார். ஆமாம் சார். நாங்கள் எல்லாம் என்ன தான் இருந்தாலும் ஒத்துமையாக இருப்போம். எங்கள் யூனியனில் எல்லாரும் ஒத்துமையாக இருப்போம், ஜாலியாக இருப்போம். ஒருத்தருக்கு ஒருத்தர் ஹெல்ப்பிங் இருக்குது எங்களுக்குள்ள. நிறைய விஷயங்கள்லாம் இருக்குது. எதனா ஒன்று கேட்டால் உடனே ஹெல்ப் பண்ணுவாங்க சார். ஸோ வீட்டில் உங்களை டேக் கேர் பண்ணிக்கிட்டதுன்னா யார் சார்? என் ஒய்ஃப் சார். என் ஒய்ஃப், என் பையன். என் பாப்பா வந்து ரத்தனாலுமே பயப்படும், கிட்ட வரமாட்டாங்க. அதனால் என் ஒய்ஃபும் பையன் தான் நல்லா பார்த்துக்கிட்டாங்க. ஆனால் உங்களுக்கு வந்து ரொம்ப ரிஸ்கான ஒரு ஃபைட் சீக்வன்ஸ்னால் எந்த படத்தில் சார் சொல்லுவீங்க? அது குரு சிஷன் தான். அடிபட்டு சொன்னல முட்டியில், அது ரொம்ப ரோப் ஷாட்டு அதில் பண்ணது. டான்ஸின்னு ஒரு படம் சொன்னல, அதுலேயும் ஒரு ரோப் ஷாட்டு. அது அர்ஜுன் சொல்லிட்டு மகேஷ் பாபு ஒரு படம், அதுலேயும் ஒரு ரோப் ஷாட்டு. ரோப் ஷாட் நாங்கள் பண்ணினே இருக்கோம். திடீர்னு சின்ன கிரேன் அருந்து விழுது கீழே, 40 ஃபீட் கிரேன் அருந்து கீழே வருது. அதெல்லாம் கொஞ்சம் ரிஸ்க்கு தானே அந்த இடத்துலனா. அந்த மாதிரி கொஞ்சம் ரிஸ்க்கு ஷாட்டு தான் நாங்கள் பண்ணது. இவர் பார்த்து லாரன்ஸ் சார் படத்தில் பார்த்தீங்கன்னா டேங்க்லாம் ஓடிப்போம். முனி ஒன்று அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா நான் ஃபைட் பண்ணிக்கிட்டே இருப்பேன். ரோப்பில் பறந்து போயிட்டே இருப்பேன், கீழே ஃபைட் பண்ணிட்டே இருப்பாங்க. போய் டேங்க் அடிச்சோன்னா டேங்க் பிளாஸ்ட் ஆகும், இதாகும். அதே மாதிரி பெருமாள் படத்தில் சுந்தர்சி சார் ஹீரோ, அந்த படத்துலேயும் ரோப்பில் போய் டேங்க் ஓடிச்சிருக்கேன். நிறைய ரோப் ஷாட்லாம் நிறைய பண்ணியிருக்கிறேன். கரண் சார் படத்துலலாம் ரோப் ஷாட் நிறைய பண்ணியிருக்கேன். கழுத்தெல்லாம் குத்தி அடிபட்டுருக்கு. அது ரெடில்ஸில், அது கிரில்லு மண். அதில் வந்து நம்ம ஷார்ட் பண்ணும்போது பெட்டெலாம் போட்டு எடுப்பாங்க. இல்லை அது தரையை ஒரிஜினலாக காட்டணும் அப்படின்னு சொன்னால் அது பார்த்து மெதுவாக விடுவாங்க, ரோப்பு கரெக்டாக விடுவாங்க. அப்போ அதில் மிஸ் ஆகி நம்மளுக்கு அடிப்படுறது தான். அதில் மிஸ் ஆகி அடிப்படுறது தான், அடின்னு படாது, மிஸ் ஆகி அடிப்படுறது தான். உங்களுக்கு நிறைய அடிபட்டு உடம்பு ஃபுல்லாக ரொம்ப தழும்பா காயமாக இருக்கும் அப்படின்னு நாங்கள் கேள்விப்பட்டோம். அதாவது பார்த்தீங்கன்னா பாலகிருஷ்ணன் சார் படம், ஸ்டண்ட் சிவா மாஸ்டர். வைசாக்கில் ரயில்வே ஸ்டேஷன் வரத்தில் ஃபைட் எடுக்கிறோம். இந்த கூட்ஸ் பாக்ஸ் இதெல்லாம் ட்ரெயின் தான் இருக்கும் அந்த இடத்துல. அப்போது அவருக்கு பார்த்தீங்கன்னா பாலகிருஷ்ணன் சார் அப்போ தான் கால் அடிபட்டது. அது மறக்க முடியாத படம். அதில் வந்து ஒரு எலக்ட்ரிக் பாக்ஸ், கண்ணாடி எலக்ட்ரிக் பாக்ஸ் உள்ள சுவிட்ச் பாக்ஸில் இருக்கும், மேலே வந்து கண்ணாடி வச்சுருப்பாங்க. என்ன அப்படி ஒதிப்பார். அப்படியே பேக் பாலிங்கில் போயிட்டு அந்த கண்ணாடியை உடச்சின்னு கரண்ட் பாக்ஸை உடச்சிக்கிட்டு விழும்போது பார்த்தீங்கன்னா கண்ணாடி செதிரி உடம்பெல்லாம் முதுவெல்லாம் பட்டு தொடலாம் பட்டு அந்த சுவிட்ச் பாக்ஸில் பார்க் வந்து முடியெல்லாம் எரிஞ்சு போச்சு. அங்கேயே வைசாக்லேயே ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போயிட்டு இதெல்லாம் பண்ணாங்க. அப்புறம் 3 நாள் நல்லா ரெஸ்ட் எடுத்துகிட்டு சின்ன சீக்வன்ஸ் ஃபைட்லாம் முடிச்சுட்டு ஒரு 15 நாள் சென்னைக்கு வந்தோன்னே எங்கள் வீட்டில் துணி தைக்கிற ஊசி தைச்சிட்டாங்க. அந்த ஊசியை வாங்கி ஒரு இதுவாக எடுத்துட்டு கண்ணாடி பீஸ்லாம் ஒன்று தொடையில் எடுத்துக்கினே இருக்கேன். எங்கள் வீட்டில் சொன்ன என்ன இது அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணாங்க. அதெல்லாம் ஒரு மறக்க முடியாத சம்பவம். இதெல்லாம் கம்பீரம் படத்தில் பார்த்தீங்கன்னா சரத்குமார் சார் படம், கண்ணல் கண்ணா மாஸ்டர். கோல்டன் பீச்சில் தான் ஃபைட் எடுக்கிறோம். அந்த மார்க்கெட் செட்டப் போட்டு ஓப்பனிங்லேயே எடுக்கிறோம். அப்புறம் அந்த ஃபைட்டில் வந்து ஓடியாருவேன் சரத்குமார் சாரை வெட்டுறதுக்கு. அந்த குட்டி குழந்தை ஓடியாரோம், டாடின்னு ஓடியாரோம். அவர் பார்த்துட்டு ஓடுவார், குழந்தைய பார்த்து. அப்போ காய்கறிலாம் தூக்கி அடிப்பாங்க, டிஸ்டர்பன்ஸ் பண்ணணும் என்ன அப்படின்ட்டு. ஜெயவேல்னு ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் என்ன பண்ணார், ஸ்டெடி கேமராக்கு த்ரோ அடிக்கலான்னு சொல்லிட்டு ஒரு பேர் மக்கால் சோளம் தூக்கி அடித்தார். அந்த மக்கால் சோளம் சுற்றி வந்து கரெக்டாக இந்த இடத்துல அடிச்சிச்சு. இந்த இடத்துல வச்சுட்டு இங்கேருந்து அப்படியே ஏர் கிராக் ஆயிடுச்சு. நிறைய ரத்தம் பிளட்டெலாம் ஆகி கண்ணு மூச்சு பார்க்குறேன். மழக்கம். சரத்குமார் கால் மேலே படுத்துனுங்கிறார். அவர் பிடிச்சி படுக்க வச்சுருக்கிறார் போலீஸ் ட்ரெஸ்ஸில். உடனே அங்கே கொட்டி வாக்கம் ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு ஃபோன் பண்ணார். சரி அனுப்புங்க சொன்னால் உடனே காரில் அனுப்பிச்சாங்க. அங்கே போனோன்னே இல்லை பார்க்க முடியாது, ரொம்ப இதுவாக இருக்குது, வேறு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டினோம். எங்கள் யூனியன் மூலமாக சூரிய ஹாஸ்பிட்டலில் வந்து 5 நாள் இருந்து ஆப்ரேஷன் பண்ணி இதெல்லாம் கிளிப் போட்டு வந்து மறக்க முடியாத சம்பவம். இதெல்லாம் வாழ்க்கையில் எப்போ வேணாலும் தூக்கத்தில் எப்படினாட சொல்லலாம். அந்த கம்பீரம் படம் மட்டும் ஒரு மொக்காச்சோளம் போட்டு இவ்வளோ பெரிய உருவம் சரிஞ்சு விடுது. இன்னி கூட சரத்குமார் சார் எங்கன்னா பார்த்தா சொல்லுவார். ஆனால் வீட்டில எல்லாம் இவ்வளோ அடிபட்டிருக்கு. அந்த கண்ணாடியெல்லாம் உடம்பு ஃபுல்லாக சதறி அது வீட்டில் வந்து ஊசி நூலை வச்சு சும்மா எடுத்தப்பா அப்படின்னு சொல்லி இப்போ ஜாலியாக ஊசி வச்சு எடுத்தேன். அது இப்போ நீங்கள் சொல்லும்போது அவ்வளோ ஜாலியாக சிரிச்சுக்கிட்டே சொல்கிறீங்க. ஆனால் அந்த டைம்ல எல்லாம் ரொம்ப பெயின் இருந்துருக்கு. நம்ம அந்த ஜாலியாக நம்ம பண்ணலன்னா வீட்டில் இருக்கிறவங்க அழுவாங்களாட்டி அந்த வேலைக்கே போகாதுன்னுவாங்க. நான் ஒரு வாட்டி கல்கட்டாவுக்கு போயிட்டு வந்தேங்க. சிங்கம் படம் பண்ணேன். சிங்கம் படம் பெங்காலி வெஸ்ட் பெங்கால் இதில் லாங்குவேஜில் எடுத்தாங்க. எடுத்த உடனே சுதீப்னு ஒரு ஹீரோ,
அவர் கூட அங்கேயும் போய் சீன் பண்ணுறேன், இங்கே தூத்துக்குடியிலையும் அதே சேம் காம்பினேஷன் பண்ணுறோம். 15 நாள் 16 நாள் ஆயிடுச்சு. என் பையன் ராகுல் சின்ன பையன் அப்போ வரேன், கிட்டவே வரல. அப்பா தெரில, ஏன்னா 20 நாள் மேலே ஆயிடுச்சு, குழந்தை மறந்துடுவான்ல. அம்மா யார்மா கேட்குறான். அப்புறம் அவங்ககிட்ட நான் எப்படி விளையாடுவேன்னா அதெல்லாம் காமிச்சு அதுக்கப்புறம் கிட்ட வந்தான். அதாவது என்னன்னா 2003 எனக்கு கல்யாணம் ஆகி புதுசில் ஒரு 6வது நாள் 7வது நாள் இந்த மாதிரி கம்பீரம் படத்தில் அடி விழுது. அவங்கெல்லாம் ரொம்ப கொதிச்சுட்டாங்க. மாமியார் சைட்லாம் என்னப்பா வேற வேலைக்கு பார்ப்பா, அந்த வேலைக்கு அவன் போகிறேன் அப்படின்னு சொன்னாங்க. இவ்வளோ அடிபட்டிருக்கல சார், வீட்டில் கண்டிப்பாக இதுக்கப்புறம் அந்த தொழிலே வேணான்ற மாதிரி ஒரு கட்டத்தில் சொல்லி அப்போ சொன்னாங்க. அப்போ சொன்னாங்க சார் ஃபீல் பண்ணாங்க வீட்டில்? பயந்துட்டாங்க. ஃபீலிங்னா பயந்துட்டாங்க. நீ வான, நீ வேலைக்கே போகுது, வேற எதுனா வேலைக்கு போ, செக்யூரிட்டி வேலைக்கு போ அப்படின்னு சொன்னாங்க. அதாச்சு இதெல்லாம் வந்து ஒரு வீர விளையாட்டு அது. அப்போ நம்ம இவ்வளோ விளையாட்டு கற்றுன்னு கராத்தே பாக்ஸிங்லாம் YMCAல பாக்ஸிங் பண்ணியிருக்கேன், நான் பாடி பில்டிங் பண்ணியிருக்கேன், கராத்தே கற்றுக்கினேங்க. அந்த கருப்பையா மாஸ்டர்னு அவர் தான் கராத்தே கற்றுக் கொடுத்தாரு. அவர் தான் நீ ஃபைட் மாஸ்டர் கருப்பையா. அதனால் அவங்ககிட்டலாம் கராத்தே கற்றுன்னு எனக்கு நல்லா தான் இருக்கேன், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. எனக்கு இந்த கால் செய்தால் தான் நேற்றுக்கு எவ்வளோ படம் போயிருப்பேன். இவ்வளோ வழிகளை தாங்கிக்கிட்டு நீங்கள் நிறையா படங்கள் வந்து நீங்கள் ரிஸ்க் எடுத்து பண்ணிட்டு இருக்கீங்க. ஆனால் நமக்கு உண்டான சரியான அந்த பேரும் புகழும் வந்து அவ்வளோ எளிதாக இப்போ வரைக்குமே கிடைக்கலையே அப்படின்ற ஒரு வருத்தம் இருக்கா சார்? இல்லை இவ்வளோ அடிபட்டிருக்கும், இல்லை இவ்வளோ ரத்த சிந்தி இருக்கும். நான் ஃபைட்டராக இருக்கும்போதே ரசிகர்கள் எனக்கு ஜாஸ்தி. ஏன்னா அண்ணன் ஓடி வருவார், ஃபஸ்ட்டு அடி வாங்குவார், திடீர்னு காணாது போயிடுவார், அப்புறம் திருப்பி எங்கன்னா வருவார். அண்ணன் தான் முதல்ல ஓடி வருவார் எல்லா படத்துலையும் அப்படின்ற ஒரு பேர் அப்பயே நல்லா எடுத்துட்டேன் சார். ஏன்னா அதுக்கேற்ற மாதிரி மாஸ்டருங்களாம் வந்து என்ன தான் ஓப்பனிங் விடுவாங்க ஃபைட்டுக்கு. டைலாக் பேசுவேன், டைலாக் பேசணுன்னே என்ன தான் ஃபஸ்ட்டு ஓடுவேன், அடி வாங்கிறதுக்கோ அடி கொடுத்துக்கோ அது மாதிரி. அதெல்லாம் வந்து நிறைய அப்போ ஃபைட்டராக இருக்கும்போதே நிறைய பேர் என்னை ரசிக்க ஆரம்பித்தாங்க. அதனால அது எப்பவுமே தோணுது இல்லையா சார், நமக்கான ஒரு அங்கீகாரம், ஒரு ரீச் இன்னுமே கிடைக்காம இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு? கிடைக்காம இல்லைன்னு நான் ஃபீல் பண்ணல சார். கிடைச்சிருக்கிறது அதை நம்ம பயன்படுத்தணும்னு தான் ஃபீல் பண்ணுவேன். இப்போ இவ்வளோ நாள் ரெஸ்ட்டில் இருக்கிறது சரி மறந்துடுவாங்களோ ஜனங்க அப்படின்ட்டு நம்ம நினைக்கும் போது இப்படி வெளியில் எங்கன்னா கடைக்கு எங்கன்னா போயிட்டு வந்தோன்னா அப்போ பார்ப்பாங்க. அப்போ பார்த்து பேசுகிறாங்களே, என்னப்பா படத்தில் இப்போல்லாம் வர படத்துலாம் காணோம், எப்படி இருக்கு பரவாயில்லையா, நல்லா ஆயிட்டியா, சீக்கிரம் போயிடுவா ஆகட்டும், கடவுள் இருப்பேன் துணையாக இருப்பார் அப்படி பேசும்போது ஜனங்க நம்மளை மறக்கலைல்ல, அப்புறம் நம்ம தான் அதை ஃபீல் பண்ணணும். நம்ம இப்படி ஆகிட்டோமே நம்ம ஃபீல் பண்ணக்கூடாது. ஏன்னா அந்த இந்த கால் வச்சுக்கினே இப்போ 4-5 படம் பண்ணிட்டு வந்துட்டோம்ல. 500 படங்களுக்கு மேலே பண்ணியிருக்கீங்க. ஆனால் நம்ம இப்போ வரைக்குமே இந்த ஃபினான்ஷியலாக கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இல்லையே, அதில் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் வீக்காக தான் இருக்குமா அப்படின்ற மாதிரி எப்பாவது ஒரு வருத்தம் இருக்கா சார்? ஃபினான்ஷியலி அப்ஸ் அண்ட் டவுன்ஸ்லாம் வரும்போது என்ன சார்? அப்படி இல்லை, நம்ம எடுத்தவுடனே நிறைய சம்பளத்துக்கு போகல. எடுத்தவுடனே 650 ரூபா சம்பளத்துக்கு தான் போகணும் ஒரு நாளைக்கு. முதல் படத்துக்கு முதல்ல ஃபைட்டுக்கு போகும்போது 650 ரூபா தான் சம்பளம். அதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஏறி தான் இன்றைக்கி வந்து 3600 ரூபா ஃபைட்டர்ஸ் சம்பளம், 500 ரூபா பேட்டா காசு வருது ஒரு நாளைக்கு. நடிக்க போனால் ஒரு 4000 5000, ஒவ்வொருத்தர் ஒரு 10,000, ஒவ்வொருத்தர் ஒரு 15,000 அப்படி ஏரியா பொறுத்து இந்த மாதிரிலாம் கொடுப்பாங்க. அதனால் வந்து ஆவரேஜாக போயிட்டுருக்குது, ரொம்ப கஷ்டப்படலை. கடவுள் பணத்தில் சாப்பாட்டுக்கு இல்லையே அப்படின்ற ஒரு எண்ணம் இல்லை. இந்த 2 வருஷம் உக்காந்தாலும் சாப்பாட்டுக்கு இல்லையே அப்படின்ற ஒரு எண்ணம் வரல. காரணம் வந்து எங்கள் ஸ்டண்ட் யூனியன். ஏன்னா நான் பிறந்தது ஒரு தாய் வீடுனா, நான் வளர்ந்துருக்கிறது ஒரு தாய் வீடு. அதனால் அந்த தாய் வீட்டில் எனக்கு சாப்பாடு கிடைக்கும் ஒரு நம்பிக்கையோடு தான் இருக்கிறேன். ஆனால் இனிஷியல் ஸ்டேஜில் சில ஸ்ட்ரகிள்ஸ் இருந்திருக்கும் இல்லையா? ஸோ இந்த ஃபினான்ஷியலாக நிறைய ஸ்ட்ரகிள்ஸ்லாம் இருக்கும். அதெல்லாம் எப்படி சார் ஹேண்டில் பண்ணீங்க? சினிமா ஆரம்பித்த காலகட்டத்தில் ஒன்றும் இல்லையா. அப்போ எங்கள் அப்பா அம்மாலாம் உயிரோடு இருந்தாங்க, சில அண்ணன் தம்பிங்களாம் ஒற்றுமையாக இருந்தோம். 12க்கு அப்புறம் தான் அதை பிரித்து தனியாக பாகம் பிரித்து நான் தனியாக அந்த வீட்டுக்கு வந்தாங்க. 4 பேர் தனியாக வந்துட்டோம். அண்ணா அந்த பக்கம் வந்துருக்காரு, அக்கா இந்த பக்கம் இருக்காங்க. அதனால் அது எனக்கு இந்த 2 வருஷம் தான் எனக்கு கஷ்டம். அதுக்கு முன்னாடிலாம் கஷ்டம் கிடையாது. அந்த நிச்சயமாக கஷ்டம் கிடையாது. ஏன்னா உறவுக்காரங்களாம் நிறைய பேர் வந்துட்டு போவாங்க. இப்போ யாரும் வரதில்லை, அவ்வளோதான். இப்போ ஏன் யாருமே வரதில்லை சார்? தெரியல சார், அது சொல்ல முடியாது. ஏன்னா காலம் எப்படி எப்படியே இருக்குதுல்ல, அதனால் யார் மனசும் புண்படுத்த விரும்பலை. 2 வருஷத்துக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா யாராவது 2-3 பேர் வீட்டில் இருப்பாங்க, ஒருத்தராக இருப்பாங்க. நான் அடிப்பட்டதுலேருந்து எங்கள் அம்மாவோட தங்கச்சி இருந்தாங்க, இங்கே தான் எங்கள் சித்தி இருந்தாங்க, கூட இருப்பாங்க, வருவாங்க போவாங்க, எல்லாமே இது பண்ணுவாங்க. பார்த்தீங்கன்னா அவங்களும் சமீபத்தில் பிப்ரவரியில் இறந்துட்டாங்க. அவங்க போனது பெரிய கைவண்டியா. எனக்கு 5வது ஆள், நாங்கள் 4 பேர் தவிர 5வது ஆள் ஒருத்தர் இருந்தாங்க. அவங்களும் எங்கள் கூடவே இருந்தாங்க. ஆறுதல் சொல்கிறதுக்கு தாய் உறவில் அவங்க வேண்டி தான் இருந்தாங்க. இன்றைக்கி நாங்கள் 5 பேர் அண்ணன் தம்பி பிறந்தோட ஒருத்தர் கூட யாரும் ஆறுதல் சொல்கிறதுக்கு இல்லை.
ஆறுதல் சொல்கிறது யாருன்னா ஸ்டண்ட் யூனியன், ஸ்டண்ட் நடிகர்கள், ஸ்டண்ட் மாஸ்டர்கள் தான், என்னுடைய நண்பர்கள் தான், வெளி வட்டார நண்பர்கள். சொந்த பந்தம் ஒன்றுமே கிடையாது. நமக்கு வந்து வீட்டில் சொந்த பந்தங்கள் சப்போர்ட் எதுவும் கிடைக்கலன்னா கூட நீங்கள் வெளியே போகும்போது அவ்வளோ சொந்தங்கள் உங்களுக்கு வந்து சப்போர்ட் கொடுத்துக்கிட்டே இருக்கு. அதாவது என்னென்னா பணக்காரங்களுக்கு புகைச்சு கிடையாது, வெளியில் போனால் யாரும் தெரியாது. நம்ம வெளியே போனால் எல்லாருக்கும் தெரியுது, ஆனால் பண வசதி இல்லை, மக்கள் செல்வாக்கு இருக்கு. ஆனால் உங்களுக்கு முதலாக நல்ல பேர் வாங்கி கொடுத்த ஒரு படம்னு இருந்திருக்குல்ல சார், அது என்ன படம் சார்? இல்லை, இந்த மந்திரன்னு ஒரு படம் சொன்னோம்ல, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த 6 படத்துக்கெலாம் முன்னாடி அது. அப்போ ரவிச்சந்திரன் சார் அவ்வளோ பெரிய ஆர்டிஸ்டில், பழைய நடிகரில் பார்த்தீங்கன்னா அவர் ஒரு சூப்பர் ஸ்டார் மாதிரி தான் ரவிச்சந்திரன் சார். அவங்க பையன் மந்திரன்னு ஒரு படம், அதில் டைலாக் கொடுத்தாரு, வா அப்படின்ட்டு இப்படி தோல் மேலே கை போட்டுக்கிட்டே அந்த ஏவிஎம் உள்ள கூப்பிட்டு போகிறாரு. அப்படி கூப்பிட்டு பிள்ளையார் கோயிலுக்கெல்லாம் கூட்டின்னு போயிட்டு பேசு 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 பேசுன்னு அப்படின்ட்டு அப்படியே வரும்போது அது சொன்னேன், வா தம்பி பேசுவான்பா அப்படின்னாரு. அதே மாதிரி பாஸ்ட் பட்டில் பேசிடுவான்னு ஃபஸ்ட்டு வந்து கட்டி பிடிச்ச ரவிச்சந்திரன் சார். ரெண்டாவது அவங்க சூப்பரா மாஸ்டர் வந்து கட்டி பிடிச்சி தலையிலே ஒரு தட்டி ரொம்ப டைலாக் பேசுகிறேன், நீ ஆர்டிஸ்ட் ஆயிடுறாப்படா அப்படின்னு அந்த படத்தில் ஸ்டார்ட் பண்ணி சொன்னார். இவன் ஆர்டிஸ்ட் ஆகிடுவான் அப்படின்னு ரவிச்சந்திரன் சார் சொல்கிறாரு, இவன் ஆர்டிஸ்ட் ஆகிடுவான். அதாவது அந்த படத்தில் அந்த சொன்னோம் இல்லையா, ஃபைட் பண்ணும்போது பல்ட்டி அடிக்கும்போது சின்னதாக கீழிச்சு ஒரு 3 தையல் 4 தையல் போட்டோம். ஃபீல் பண்ண ஃபஸ்ட்டு மனுஷன் ரவிச்சந்திரன் சார். யாருக்கும் சொல்லவும் இல்லை நான். அதாவது பாத்ரூம் போயிட்டேன், பாத்ரூமுக்கு போகிறேன், ட்ரெஸ்லாம் வந்து பார்க்கணுன்ட்டு போனால் வழியெல்லாம் ரத்தம் வந்துகிட்டே இருக்குது, கொட்டிக்கிட்டே வருது ரத்தம். மாசு கூட வர்றாங்க, அவர் ஆளை கூட்டினே போகிறா, ரத்தம் வந்துன்னு அங்கே போய் அங்கே அடிப்படி தெரியல. அப்புறம் அந்த பையன் பாத்ரூமில் வந்து என்னடாண்ணா அந்த மாதிரி அப்படின்னு பேசிட்டு ட்ரெஸ் ஆகிறேன்னு ஒரு துணி எடுத்து இது பண்ணி வச்சு ஹாஸ்பிட்டல், சூரிய ஹாஸ்பிட்டல் வந்து தையல் போட்டுருவாங்க. ஸோ நிறைய அனுபவங்களை ஷேர் பண்ணியிருக்கீங்க, ரொம்ப ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ ஸோ மச். நன்றி. தேங்க்யூ. எஸ், அதே மாதிரி என்னோட நன்றியை தெரிவித்து SS மியூசிக் டிவிக்கு ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இவ்வளோ தூரம் மெனக்கெட்டு வந்து என்கிட்ட பேட்டி எடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. Shape your career at KMCH and Dr. NGP Institutions, Coimbatore. Admissions open. பெராண்டா ரேஸ் பேங்கிங் மற்றும் கவர்மெண்ட் தேர்வுகளுக்கான ஆன்லைன் மற்றும் ஆஃப்லைன் பயிற்சி. Mad Rapid, India's finest audio wearable brand, starting at 999.